எடுக்க மாட்டானே. இன்னும் வரலையா அவ? ஹலோ, மாற இன்னும் வரலையா? அவரு வந்துட்டு இருக்காருமா, வந்துருவாரு. வியாபாரம் முடிச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல. ராஜா மாதிரி வாழ வேண்டிய புள்ள இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் உதவி ஒத்தாசன்னு கேட்டா நாங்க செய்ய மாட்டோமா? பிடிவாதம் இருக்கலாம், ஆனா இந்த வீண் பிடிவாதம் இருக்கவே கூடாது. உதவி கேட்டு வாழணும்னா அதுக்கு நாங்க உள்ள வந்து ஒன்னாவே இருந்துடலாமேமா. அப்புறம் எதுக்கு நாங்க இப்படி வெளில வந்திருக்கணும்? இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல இல்ல. இந்த வீட்டுல இத்தனை பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என் புள்ள மட்டும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா என் மனசு வருத்தப்படாதா? எப்படி எல்லாம் வளர்ந்து ஒருவேளை பசி கூட தாங்க மாட்டான். இப்ப சாப்பாட்டுக்கும் வேலைக்கும் கஷ்டப்படுறத பார்த்தா என் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏய், ஏன் வெளியே நின்று இருக்க? ஏன்டா இவ்வளவு நேரம்? என்னாச்சு? எவ்வளவு தடவை போன் பண்ற, ஏன் போன் பண்ண எடுக்க மாட்டற? வியாபாரம் பிஸியா போயிட்டு இருந்துச்சுமா, அதான் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. பைக்ல வரும்போதே போன் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, சைக்கிள்ல வரும்போது மட்டும் பேசலாமா? என்ன அப்படி பாக்குற? கொண்டு போன 3/4 வாசி வித்துருச்சு. இன்னொரு 4 ரவுண்டு போயிருந்தேன்னு வச்சுக்காவேன், மொத்தத்தையும் வித்துருப்பேன். சரி, அதெல்லாம் ஓகே தான். ஆனா 9 மணிக்கு மேல உனக்கு என்ன வியாபாரம்? இங்க பாரு, இதுதான் கடைசி. இனிமே என்ன ஆனாலும் 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். உள்ள வா போலாம். என்ன அத்தை, ஆச்சரியமா இருக்கா? இங்க பாரு, சீக்கிரமே உங்க அண்ணனை ஓவர்டேக் பண்றனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஓவர்டேக் பண்ணிடுவியா? டேய், நீ என்னதான் புரண்டு உருண்டு வியாபாரம் பண்ணாலும் என் அண்ணன் எல்லாம் ஓவர்டேக் பண்ணவே முடியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இங்க வா. எதுக்குடா? ஒரு நிமிஷம் இங்க வா.